أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وإمام المجاهدين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற சகோதரர் ரியாஸ் அவர்களே, அதே போன்று இந்த புத்தளம் மண்ணிலிருந்து இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் பெண் அரசியல் பிரதிநிதியாக இந்த இடத்திலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரி சித்தி சலீமா அவர்களே, அதே போன்று எங்களுடைய மௌலவி சுஃபியான் அவர்களே, எங்களுடைய மில்ஹான் ஆசிரியர் அவர்களே, சட்டத்தரணி நூமான் அவர்களே, அதே போன்று அதனை நான் இப்படி விழிப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய கலாநிதி ஆசாத் சிராஸ் அவர்களுடைய தந்தை அவர்களே, அவர் நான் நினைக்கின்றேன் கடந்த வாரம் தான் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை முடித்தார். வருகின்ற 16ஆம் தேதி புத்தளம் மண் ஒரு கலாநிதியை பெற்றுக்கொள்ள இருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற ஏனைய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து இந்த உரைகளை செவிமடித்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலமாக இந்த இடத்தில் இருந்து கொண்டு இங்கே உரையாற்றியவர்களுடைய உரைகளை கேட்ட பொழுது, குறிப்பாக எங்களுடைய சகோதரி சித்தி சலீமா அவர்களுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியின் உரையை கேட்பது போன்றிருந்தது. அதே போன்று இங்கு உரையாற்றிய ஏனைய சகோதரர்களது உரைகளும் அப்படித்தான் இருந்தன. இந்த நாட்டிலிருந்து இனவாதம், பிரதேசவாதம் ஒழிக்கப்பட்டு எல்லோரும் இந்த நாட்டு பிரஜைகளாக ஒன்றாக ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த உலக்கிடக்கையை அனைவரும் இங்கு கொட்டி தீர்த்தீர்கள். அவற்றிலிருந்தெல்லாம் நான் விளங்கி கொண்ட ஒரு விடயம், இந்த புத்தளம் மண், இந்த புத்தள சமூகத்தினர் நன்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற சமூகத்தினராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த புத்தளம் மண் அந்த அரசியல் விழிப்புணர்வின் வெளிப்பாட்டை எதிர்வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டிற்கே சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சகோதரர்களே, கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த நாட்டிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. அதிலே இந்த நாட்டை பொறுப்பேற்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றியீட்டினார்கள். செப்டம்பர் 24ஆம் தேதி அவர் தன்னுடைய ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நாட்டை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இது இந்த நாட்டினுடைய வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. ஏனென்றால் இந்த நாட்டிலே அரசர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள், பின்னர் காலனித்துவவாதிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள், பின்னர் அவர்களை தொடர்ந்து இந்த நாடு அந்த காலனித்துவவாதிகளின் தொடர்ச்சியாக அமைந்த, நான் சிங்களத்திலே கழு சுத்தோ என்று நான் சொல்லுவேன், அப்படி என்றால் கருப்பு வெள்ளைக்காரர்களிடம் இந்த நாட்டின் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வரை இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். இந்த அனைத்து ஆட்சிகளையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு இனத்தை மையப்படுத்தியதாக,
அல்லது ஒரு பிரதேசத்தை மையப்படுத்தியதாக இந்த ஆட்சிகள் அமைந்திருப்பதனை நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் காண்கின்றோம். அல்லது இதுவரை காலமும் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த ஆட்சி அமைப்பை நாங்கள் பல்வேறு பெயர்களில் சொன்னாலும் கூட அவை அனைத்தும் இன ரீதியாக, மத ரீதியாக, பிரதேச ரீதியாக இந்த நாட்டு மக்களை பிரித்து ஆண்ட இனவாத ஆட்சிகள் என்று சொன்னால் அது பிழையான கூற்றாக அமைய மாட்டாது என்று நினைக்கின்றேன். இந்த நாட்டை ஆண்ட காலனித்துவவாதிகள் அவர்களுடைய ஆட்சி கொள்கையாக ஏற்றுக்கொண்டது பிரித்தாளும் கொள்கையை. இந்த நாட்டு மக்களை சிங்களம், முஸ்லீம், தமிழ் என்று இன ரீதியாக பிரித்தார்கள். ஒவ்வொரு இனத்திற்குள்ளாலும் குல ரீதியாக அவர்கள் பிரித்தார்கள். உயர் நாட்டு சிங்களவர்கள், தாழ் நாட்டு சிங்களவர்கள் என்று சிங்கள சமூகத்தை அவர்கள் பிரித்தார்கள். தமிழ் சமூகத்தையும் அப்படி பிரித்தார்கள். முஸ்லிம் சமூகத்தையும் கூட மேட்டுக்குடியினர் என்று, மேட்டுக்குடியினர் அதற்கு அப்பால் இருக்கின்றவர்கள் என்றெல்லாம் அவர்கள் பிரித்து ஆண்டார்கள். அவர்கள் இந்த நாட்டை சுதேசிகளிடம் கையளித்து செல்லுகின்ற பொழுதும் அவர்கள் இந்த நாட்டு மக்களை பிரித்து வைத்த நிலையில்தான் இந்த நாட்டை அவர்கள் கையளித்து விட்டு சென்றார்கள். அது எப்படி என்றால், இந்த நாட்டு மக்களை இன ரீதியாக பிரித்துவிட்டு இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து இனங்களையும் சார்ந்த ஒரு மேட்டுக்குடியினரிடம் அல்லது ஒரு ஆளும் வர்க்கத்தினரிடம் அவர்கள் ஆட்சியை கொடுத்து விட்டு சென்றார்கள். அவர்களை நாங்கள் சொல்லுவோம், ஆங்கிலம் பேச தெரிந்த வெள்ளைக்காரர்களுக்கு சேவகம் செய்த ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தினரிடம்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி கையளிக்கப்பட்டது. அவர்கள் கடந்த செப்டம்பர் 21 வரை 4 குடும்பங்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்தன. ஒன்று DS சேனநாயக்கவுடைய குடும்பம், இரண்டாவது SWRD பண்டார் நாயக்கவுடைய குடும்பம், அடுத்தது JR ஜெயவர்தனுடைய குடும்பம், அடுத்தது மஹிந்த ராஜபக்சவருடைய குடும்பம். 4 குடும்பங்கள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றன. அந்த குடும்பங்களோடு சேர்த்து இந்த நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் அவர்களோடு தொடர்பு பட்ட, அவர்களோடு இணைந்த ஒரு சில குடும்பங்கள் தான் இந்த நாட்டினுடைய, இந்த பிரதேசங்களுடைய ஆட்சிகளை தங்களுடைய கைவசம் வைத்திருந்ததன் விளைவு என்ன? இந்த நாட்டை கடைசியாக அவர்கள் வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள். இந்த நாட்டிலே 3 நேர உணவை சரியாக எடுக்க முடியாத மக்களாக இந்த நாட்டு மக்களை அவர்கள் மாற்றினார்கள். கிட்டத்தட்ட இந்த நாடு வாழ்வதற்கு பொருத்தமற்ற ஒரு நாடு என்று பிரகடனப்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் இந்த நாட்டை தள்ளினார்கள். இங்கே பேசிய சகோதரி சித்தி சலீமா அவர்கள் அவருடைய உரையிலே இந்த விடயங்களை எல்லாம் மிக அழகாக தொட்டு சென்றதனை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். சகோதரர்களே, அப்படி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த மக்கள் இயக்கத்தை இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களையும் சார்ந்த நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் உருவாக்கினோம். குறிப்பாக அதனை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் அரசியல் ரீதியாக எப்படி சிந்திக்க வேண்டும், எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் எப்படி தெரிவு செய்ய வேண்டும், அரசியல் ரீதியாக நாங்கள் எப்படி தலைமைத்துவங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை விளங்கிக் கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனைய அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்டை பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி செய்து வந்தன. அந்த அரசியல் கட்சிகளுக்கு, அந்த அரசியல் கட்சியில் இருந்த பிரமுகர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அவர்களுக்கு நாட்டை பற்றி இருக்கவில்லை, நாட்டை பற்றிய சிந்தனை இருக்கவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற சிந்தனை தான் அவர்களுக்கு காணப்பட்டது. எனவேதான் இந்த நாட்டு மக்களுடைய தலைகளுக்குள்ளால் வேறு வேறு பிரச்சனைகளை அவர்கள் போட்டுவிட்டு தங்களுடைய அதிகாரத்தை எப்பொழுதும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனைத்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஓரிடத்திலே சொல்லி காட்டினார், இதுவரை காலமும் நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியை வைத்திருந்தோம், நாங்கள் மாறி மாறி ஆட்சியை செய்து வந்தோம். ஆனால் இம்முறை இந்த ஆட்சி 3ஆம் தரப்பிற்கு போக போகின்றது. இந்த ஆட்சியிலே
இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார தான் வெற்றி அடைய போகின்றார். அதற்கு காரணம் சஜித் பிரேமதாச என்று அவர்களிடத்திலே குற்றம் சாட்டியிருந்தார். அதன் விளக்கம் என்னவென்றால், அவர்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த ஆட்சி, ஆளும் வர்க்கம் என்று சொல்லுகின்ற அவர்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த ஆட்சி மக்களுடைய கைக்கு போகின்றது என்பதனை அவர் முன்னரே அறிந்து அந்த விடயத்தை ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே அவர் குறிப்பிட்டார். சகோதரர்களே, அந்த வகையில் நாங்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே ஆட்சி வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த நாட்டினுடைய ஆட்சியை அவர்கள் தங்களுடைய கைகளிலே தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன அநியாயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இந்த நாட்டிலே 30 வருட காலம் ஒரு யுத்தம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த யுத்தத்திற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன ரீதியாக இந்த நாட்டு மக்களை மோத வைத்தார்கள். அது முடிவுக்கு வந்தது என்று நாங்கள் பார்த்தால் 2009 அந்த யுத்தம் முடிவுக்கு வந்து 2009க்கு பின்னர் இந்த நாட்டை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டியெழுப்பலாம் என்று நாங்கள் சிந்தித்தால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையவில்லை. யுத்தம் முடிந்த கையோடு இந்த நாட்டிலே நாங்கள் எல்லோரும் மீள் நல்லிணக்கம் சம்பந்தமாக பேசினோம், எங்களுக்கு மத்தியிலே பகைமறைப்பு சம்பந்தமாக பேசினோம். என்றாலும் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அதனை தொடர்ந்து இந்த நாட்டிலே ஒரு யுத்த மேகம் சூழ்ந்து கொண்டு வந்தது. இந்த நாட்டிலே தமிழர்கள் இந்த நாட்டிற்குரிய பிரச்சனைக்குரியவர்களாக பார்க்கப்பட்ட நிலை மாறி முஸ்லிம்கள் இந்த நாட்டின் எதிரிகளாக பார்க்கப்பட ஆரம்பித்தார்கள். இந்த காலப்பகுதியில் தான் இந்த நாட்டிலே இருந்த சிவில் சமூகத்தினர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள் அனைவர்களும் விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்டு உடனடியாக இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று 2015 நல்லாட்சியை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த நல்லாட்சியிலே கொண்டு வரப்பட்டவர்கள் ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்குள்ளால் இருந்தவர்கள், ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்புகளை பாதுகாத்தவர்கள், அந்த முறைமைகளை பாதுகாத்தவர்கள். எனவே அந்த நல்லாட்சியாக அமையவில்லை, அது பொள்ளாட்சியாக மாறிப்போனது. இந்த நாட்டை இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளுவதற்கு அந்த நல்லாட்சி காரணமாக அமைந்தது. இந்த காலப்பகுதியில் தான் நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற இடதுசாரி அமைப்புகள், இடதுசாரி கட்சிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், புத்திஜீவிகள், சகல சமூகங்களையும் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டிலே பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் ஒரு மூன்றாவது சக்தி உருவாக்கப்பட வேண்டும், ஒரு மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனைக்கு நாங்கள் வந்தோம். இந்த பின்னணியில் தான் 2018களின் இறுதியிலும் 2019களின் ஆரம்பத்திலும் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த மக்கள் இயக்கம் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சி அல்ல. அதே போன்று தேசிய கட்சிகளை போன்று ஒரு சமூகத்தை மாத்திரம் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியும் அல்ல. இது அனைத்து மக்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள், சிங்களம், முஸ்லிம், தமிழ் என்று அனைத்து சமூகத்தையும் சார்ந்த பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய அனைத்து சமூகத்திற்கும் உரிய ஒரு மக்கள் இயக்கம். இதற்கு என்று ஒரு இலக்கு இருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டிலே ஒரு தேசிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது. இந்த நாட்டை சகல துறைகளிலும் இவர்கள் குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை சீரழித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய கல்வி அமைப்பு மீட்க முடியாத ஒரு சிக்கலிலே போய் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நாட்டினுடைய சமூக அமைப்பு இன ரீதியாக, பிரதேச ரீதியாக, மத ரீதியாக என்று கூறு போடப்பட்டிருக்கின்றது. எனவே சகல துறைகளிலும் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. நாங்கள் அதனை பரடைம் ஷிஃப்ட் என்று நாங்கள் சொல்வோம். ஒரு தல மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. எனவே தேசிய அளவில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான்
என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய இலக்காக காணப்படுகின்றது. அதற்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது, அதற்கு என்று ஒரு திட்டம் இருக்கின்றது, அதற்கு என்று ஒரு முறைமை இருக்கின்றது. இவை அனைத்தையும் இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த மக்கள் இயக்கம் வகுத்து கொண்டிருக்கின்றது. எங்களிடம் இருக்கின்ற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சாதாரணமாக எங்களால் முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டை மாற்றி அமைக்கின்ற திட்டமாக அது காணப்படுகின்றது. இந்த நாட்டினுடைய சமூக முறைமையை மாற்றி அமைக்கின்ற திட்டமாக காணப்படுகின்றது. அரசியல் முறைமையை மாற்றி அமைக்கின்ற திட்டமாக அது காணப்படுகின்றது. எனவே எங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை. எனவேதான் நாங்கள் இந்த தேர்தல் அரசியலிலே நாங்கள் நிற்கின்றோம். பாராளுமன்ற தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நாங்கள் நிற்கின்றோம். எங்களுடைய பணி இந்த தேர்தல் அரசியலோடு மாத்திரம் சுருங்கியதல்ல. தேர்தல் அரசியல் என்பது எங்களுடைய மக்கள் இயக்கத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது, மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அதற்கு அப்பால் இந்த நாட்டினுடைய முழு ஒட்டுமொத்த சமூக அமைப்பையும் மாற்றுகின்ற அனைத்து செயற்பாடுகளிலும் நாங்கள் அரசியலுக்கு உள்ளாலும் அரசியலுக்கு வெளியாலும் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம் என்ற அந்த உண்மையையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. சகோதரர்களே, இதுதான் தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடாக காணப்படுகின்றது. எனவேதான் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். ஏனென்றால் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற போது கூட இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த வகையில் ஒரு தேசிய இயக்கம் இந்த நாட்டிலே உருவாக்கப்படவில்லை. அது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய உருவாக்கம் தான் இந்த நாட்டு மக்கள் அனைவரையும், இங்கு வாழுகின்ற சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று அனைவரையும் ஒன்றிணைத்த வகையில் ஒரு தேசிய இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதுதான் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் முதன்முறையாக என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு வேறுபாடு இருக்கின்றது. ஏனைய தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் சிறுபான்மையினரிடம் செல்லுகின்ற பொழுது அல்லது கிழக்கிற்கு செல்லுகின்ற பொழுது வேறு கட்சிகளின் பெயர்களில் செல்வார்கள், வடக்கிற்கு செல்லுகின்ற பொழுது வேறு கட்சிகளின் பெயர்களில் செல்வார்கள், தெற்குக்கு போகின்ற பொழுது வேறு முகத்திலே அவர்கள் செல்லுவார்கள். ஆனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த பெயரில் தான் இந்த நாட்டின் எல்லா இடங்களுக்கும் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே நாங்கள் சென்றோம். அந்த வகையில் 2019 எங்களுக்கு இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2024 கிடைத்த வாக்குகள் பெரும்பாலும் சிறுபான்மையினர் வாழுகின்ற பிரதேசங்கள் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கிலே தான் எங்களுடைய வாக்குகளின் விகிதம் அதிகரித்திருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். அதாவது 2019 எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே கிடைத்த வாக்கு வீதத்தோடு 2024 கிடைத்த வாக்கு வீதத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2000 மடங்கு எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய வாக்கு வீதம் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று வன்னியிலே 1800 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. பிறகு நுவர்லியாவிலே மலைநாட்டிலே எங்களுக்கு 1700 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. அதற்கு அடுத்தது மட்டக்களப்பிலே 1600 மடங்கு எங்களுக்கு அதிகரித்திருக்கின்றது. அதற்கு பின்னர் திருகோணமலையிலே 1500 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. இப்படி சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய அல்லது தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களில் தான் எங்களுடைய வாக்குகள் அதிக வீதத்திலே 2024 ஜனாதிபதி தேர்தலிலே அதிகரித்திருக்கின்றது. அது எங்களுக்கு காட்டுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த நாட்டை இன ரீதியாக கூறு போட்டவர்கள் அந்த தேர்தலிலே படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் கால பகுதியில் கூட இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய தேசிய தலைவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒருவர் ஒரு அரசியல் மேடையிலே போய் சொல்லியிருந்தார். இதன் பின்னர் இந்த நாட்டிலே இன ரீதியாக அரசியல் பேசுவது வழக்கொழிந்து விட்டது, அரசியல் மேடையிலே இனவாதம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது
இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே சகோதரர்களே, தேசிய மக்கள் சக்தி அதனை உருவாக்குகின்ற பொழுது அது கொண்டிருந்த இலக்குகளில் ஒன்றுதான், மிக முக்கியமான இலக்கு தான் இந்த நாட்டை ஐக்கியப்படுத்தி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த இலக்கு. அதனை ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாட்டு மக்களில் 45% அங்கீகரித்திருக்கின்றார்கள், அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்களை தெற்கு வடக்கு என்று, கிழக்கு மேற்கு என்று நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம். தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்று இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு கிடையின் கீழால் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த காலப்பகுதியில் கூட பலர் வந்து இந்த மேடையிலும் அது நினைவுபடுத்தப்பட்டது. அந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அவர்கள் ஆரம்பமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று. பிறகு போக போக பார்க்க அவர்களுக்கு பயம் எடுத்தது. பயம் எடுத்த போது குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் அரசியல்வாதிகள் எல்லாம் மார்க்கத்தை காட்டி, ஆன்மீகத்தை காட்டி எங்களுடைய சமூகத்தை அச்சப்படுத்தினார்கள். இந்த தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரை கூட அவர்கள் பாவிப்பதற்கு அச்சப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி என்பது ஏனைய அரசியலை கட்சிகளை விட வித்தியாசமானதுண்டு. இது மக்கள் இயக்கம். எனவே அந்த பெயரை பயன்படுத்தாமல் அந்த மக்கள் இயக்கத்திலே பிரதான பங்குதாரராக இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியினருடைய பெயரை ஜேவிபி என்று பயன்படுத்தி, ஜேவிபிக்கு பின்னால் முஸ்லிம் இளைஞர்களை படித்த மக்களும் படித்தவர்களும் மௌலைமார்களும் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் வகை சொல்ல வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மார்க்கத்தை சொல்லி பயங்காட்டி பார்த்தார்கள். என்றாலும் மக்கள் அதனை நம்பவில்லை, மக்கள் அதற்கு அச்சப்படவில்லை. மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் ஒன்று திரண்டார்கள். அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அந்த மக்கள் தோழர் அன்ரகுமார திசாநாயகவுக்கு அளித்த வாக்கு அது அவருக்காக அளித்த வாக்கு மாத்திரமல்ல. ஏனென்றால் அந்த தேர்தல் காலப்பகுதியிலே நான் அதிகமாக வேலை செய்தது வடகிழக்கில் தான். மன்னார், வவுனியா போன்ற பிரதேசங்களிலும் மட்டக்களப்பு பிரதேசங்களுக்கும் தான் நான் அதிகம் சென்றிருந்தேன். அந்த காலப்பகுதியில் அங்கே இருந்த மக்கள் என்னிடம் சொன்ன ஒரு செய்திதான், நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வழங்குகின்ற வாக்கு இது அனுரகுமார திசாநாயக்கு வழங்குகின்ற வாக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய மோசமான இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக வழங்குகின்ற வாக்கும் கூட. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே எங்களுக்கு மார்க்கத்தை காட்டி எங்களை பயங்காட்டினார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம், முஸ்லிம் சமூகத்தை அழைத்து செல்ல வேண்டாம் என்றெல்லாம் எங்களை பயங்காட்டினார்கள். என்றாலும் இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சமூகத்தினரும் தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்ற வேறுபாடு பாராமல் இந்த தேசிய மக்கள் சக்தியோடு அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் கைகோர்த்தார்கள். அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றத்தின் பங்காளிகளாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சமூகத்தினரும் மாறினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாட்டின் ஆட்சியை தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தோழர் அன்ரகுமார திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் செல்கின்றது. இந்த ஒரு மாத கால பகுதிக்குள்ளால் இந்த நாட்டிலே ஏற்பட்டு வருகின்ற அந்த மாற்றத்தை எங்களுடைய கண்களினால் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய காதுகளினால் நாங்கள் அதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனை பற்றி விரிவாக இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். எந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் அறிவித்தோம். காரணம் என்னவென்றால் இந்த நாட்டிலே காணப்பட்ட அந்த பாராளுமன்றம் எங்களுடைய ஆட்சிக்குரிய ஒரு பாராளுமன்றம் அல்ல, எங்களுடைய மக்கள் ஆணைக்குரிய ஒரு பாராளுமன்றம் அல்ல. அப்படியான ஒரு பாராளுமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் அவசரமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற நவம்பர் 14 இடம்பெற இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் எப்படி ஜனாதிபதி தேர்தலிலே இன மத பேதங்களுக்கு அப்பால் வாக்களித்தோமோ அதே போன்று இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அப்படி நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் கடந்த ஓரிரண்டு வாரங்களாக வடக்கு கிழக்கு
பகுதிகளில் தான் நான் சென்று வந்தேன். அந்த பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தமிழ் இளைஞர்களை சந்திக்க கிடைத்தது. அந்த தமிழ் இளைஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி, இவருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கின்றது, இவருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணிக்க விரும்புகின்றோம் என்று தமிழ் இளைஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நாட்டின் ஒரு பகுதியை பிரித்து தர வேண்டும், இந்த நாட்டிலே அமைக்கப்படுகின்ற அரசாங்கங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நாட்டில் அமைக்கப்படுகின்ற அரசாங்கங்கள் சிங்கள அரசுகள் என்று கூறிய தமிழ் இளைஞர்கள் இன்று இந்த நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம், இந்த நாட்டிலே பொறுப்பேற்றிருக்கின்ற ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி என்று நம்பிக்கையோடு சொல்லுகின்ற வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த ஆட்சி அமைந்து காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் இன மத மொழி பேதங்களை கடந்து பிரதேச பேதங்களை கடந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தங்களுக்குரிய ஆசனங்கள் கிடைக்க பெறாது என்று கருதுகின்ற முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது பல பொய்களை அவிழ்த்து விட்டிருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் வடக்கிலும் தான் கிழக்கிலும் தான் தெற்கிலும் தான் சொல்லித் திரிகின்றார்கள், எங்களை முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை பாதுகாருங்கள், முஸ்லிம் பிரதிநிதிகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள், நாங்கள் சென்று இந்த ஆட்சியோடு இணைந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு உதவி அளிக்கின்றோம் என்று இப்பொழுது சொல்லித் திரிகின்றார்கள். சகோதரர்களே, அப்படி தேசிய மக்கள் சக்தியோடு நாங்கள் எந்த அரசியல் தரகர்களையும் இணைத்துக் கொள்வதில்லை என்ற அந்த செய்தியை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தியை ஆரம்பிக்கின்ற பொழுதும் அதனை கட்டி எழுப்புகின்ற பொழுதும் அது ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றதன் பின்னரும் அது பாராளுமன்ற தேர்தலுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பின்னரும் நாங்கள் எந்த ஒரு அரசியல் தரகர்கள் ஊடாகவும் எந்த ஒரு சமூகத்தோடும் நாங்கள் உறவாடுவதில்லை. எங்களுடைய உறவு, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் மக்களோடு நேரடியாகத்தான் இருக்கின்றது. எங்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் அபேட்சகர்களை தெரிவு செய்கின்ற பொழுது பல முன்னாள் அமைச்சர்மார்கள், பல பிரபலங்கள் இலட்சமாக பணத்தை கொண்டு வந்து அவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்களோடு பேரம் பேசி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த தேர்தலுடைய முழு செலவையும் பொறுப்பெடுக்கின்றோம், நாங்கள் இந்த தேர்தலிலே உங்களுக்கு வருகின்ற அனைத்து செலவையும் நாங்கள் தருகின்றோம், நீங்கள் எங்களை உங்களுடைய பட்டியலில் போடுங்கள் என்று கெஞ்சி இருக்கின்றார்கள். அவர்கள் யாரையும் நாங்கள் அந்த பட்டியலுக்கு நாங்கள் போடவில்லை. நாங்கள் எங்களுக்குரிய ஒரு முறைமைக்குள்ளால் எங்களுடைய பட்டியலை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் குறிப்பாக இந்த பட்டியல்களிலே நாங்கள் முஸ்லிம் சமூகம் என்று யோசிக்கின்ற பொழுது 25 பிரதிநிதிகள் நாடு முழுக்கவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு தேசிய அரசியல் கட்சியிலும் இப்படியான பிரதிநிதித்துவம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. தேசிய பட்டியலிலே 2 பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, என்றாலும் கூட நாங்கள் இன ரீதியாக நாங்கள் சிந்திப்பதில்லை. காரணம் என்னவென்றால் நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை இன ரீதியாக சிந்தித்து அமைக்கவில்லை. இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை ஒரு மக்கள் அரசாங்கமாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இன ரீதியாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓர் உதாரணத்தை சொல்லுகின்றேன். உங்களுடைய யாராவது சொந்தக்காரர்கள் யூகே அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளில் சிட்டிசன்ஷிப் எடுத்திருந்தால், அங்கே குடியுரிமை பெற்றிருந்தால், அங்கே அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட போட்டியிடலாம். அப்படி போட்டியிடுகின்ற பொழுது அங்கே யாரும் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த இனத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அதுதான் வளர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற முறைமை, அதுதான் நாகரிகம் அடைந்த நாடுகளிலே இருக்கின்ற முறைமை. என்றாலும் கூட நாங்கள் இந்த 3ஆம் மண்டல நாடுகளிலே நாங்கள் அதாவது கோத்திர ரீதியாக நாங்கள் சிந்திக்க பழகி இருக்கின்றோம். பாதைக்கு பாதை வேறுபட்டுகின்றோம், பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபாடு
பார்க்கின்றோம், இன ரீதியாக வேறுபாடு பார்க்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு இந்த நாட்டினுடைய இனவாதத்தின் அரைவாசியை ஒழித்திருக்கின்றது. அந்த இனவாதத்தை ஒழித்த அந்த ஆட்சியிலே நாங்கள் இன்னும் பிரதேசவாதம் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை சகோதரர்களே. எங்களுடைய பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியினூடாக நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் அவர்கள் தனிப்பட்டவர்களாக அவர்கள் சிந்திப்பதில்லை. எங்களுடைய ஆட்சி செயன்முறை மக்களுடைய பங்களிப்போடு நிகழ்கின்ற ஆட்சி செயன்முறை, அது கூட்டாக நிகழ்கின்ற செயன்முறை. எனவே நீங்கள் தனிநபர்களாக இவர்களை நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. இந்த பிரதேசத்தை சார்ந்தவராக இவர் இல்லை, அந்த பிரதேசத்தை சார்ந்தவராக இவர் இல்லை, இந்த சமூகத்தை சார்ந்தவராக இவர் இல்லை, இந்த இனத்தை சார்ந்தவராக இவர் இல்லை, அல்லது இந்த மதத்தை சார்ந்தவராக இவர் இல்லை என்று நாங்கள் அந்த பழைய அரசியல் கலாச்சாரத்திற்குள்ளால் சென்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஏற்படுத்த விரும்புவது இந்த நாட்டிலே ஒரு முறைமை மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த விரும்புகின்றோம். சகோதரர்களே, ஒரு உண்மையை சொல்ல நான் விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே மரபணு ரீதியாக வேறுபட்ட இனங்கள் இந்த நாட்டிலே இல்லை. கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர் குழு செய்த ஒரு ஆய்விலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவரும் கலப்பு மரபணு சார்ந்தவர்கள், கலப்பு இனத்தை சார்ந்தவர்களாகத்தான் இந்த நாட்டிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவேதான் உலகத்திலே இருக்கின்ற இரண்டாவது புத்தி கூர்மை உள்ள இனமாக இலங்கை இனம் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் போய் பார்த்தால் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை மக்கள். நாங்கள் பல மொழி பேசுபவர்களாக இருக்கலாம், நாங்கள் பல மதங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், பல பிரதேசங்களில் வாழ்பவர்களாக இருக்கலாம். என்றாலும் அந்த வேறுபாடுகள் எல்லாம் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒன்றுபடுவதற்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் உதவ வேண்டுமே அல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளால் நாங்கள் பிரிந்திருந்து சிந்திப்பதற்கு அது வழிவகுக்க கூடாது. இந்த நாட்டை இதுவரையிலும் இந்த மோசமான நிலைமைக்கு இட்டு சென்றது எங்களுக்கு மத்தியில் இருந்த பிளவுகள், எங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த வேறுபாடுகளை எங்களுக்கு மத்தியில் நாங்கள் மோதல்களாக மாட்டிக்கொண்டதுதான். இந்த நாட்டிலே இருந்த ஆட்சியாளர்கள் அதனை விரும்பினார்கள். அப்படி எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிளவுபட்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்து சுகபோகமாக வாழ்வதற்கும் அவர்களுக்கு அது இலகுவாக அமைந்தது. எனவேதான் அவர்கள் எங்களை பிரித்து வைத்திருந்தார்கள். இந்த உண்மையை நாங்கள் நன்றாக எங்களுடைய மனதிற்கு எடுக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் சொல்லுகின்றேன். இந்த நாட்டு மக்களை பெரும்பான்மை சிறுபான்மை என்று தேசிய மக்கள் சக்தி பார்ப்பதில்லை. தேசிய மக்கள் சக்தி கடந்த 21ஆம் திகதியோடு இந்த நாட்டு மக்களை சிங்களவர், முஸ்லிம், தமிழர், பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரிக்கின்ற அந்த பிரிகோட்டை இல்லாமல் செய்துவிட்டது. இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் இந்த நாட்டினுடைய சமமான உரிமைகளை பெற்ற பிரஜைகள் என்று தேசிய மக்கள் சக்தி பார்க்கின்றது. இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுக்குரிய தனித்துவங்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுக்குரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. என்றாலும் கூட அவர்கள் அனைவரும் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து வாழுகின்ற இந்த நாட்டில் சம உரிமையை பெற்ற பிரஜைகள் என்ற அந்த கருத்தில் தான் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் அணுகுகின்றது. அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்களது பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை நீங்கள் இன மத பேதங்களுக்கு அப்பால் நீங்கள் நோக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற தெரிவு செய்யப்படுகின்ற இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கூட்டாகத்தான் செயற்படுவார்கள். தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து அவர்கள் ஒன்றுபட்டுத்தான் செயற்படுவார்கள். அவர்களுடைய செயல்முறையெல்லாம் ஏற்கனவே இந்த நாட்டில் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்து அனுப்பப்பட்டவர்கள் தனித்தனியாக செயற்பட்டது போன்று அவர்கள் செயற்பட மாட்டார்கள். நாங்கள் காண்கின்றோம், ஒரு பிரதேசத்தை சார்ந்தவர் ஜனாதிபதியாக வந்தால் அந்த பிரதேசம் முன்னேறும், அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையும். நாங்கள் காண்கின்றோம், ஹம்மாந்தோட்டையிலே விமானம் வராத விமான நிலையம் இருக்கின்றது, கப்பல் வராத துறைமுகம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிரதேசத்தை சார்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக வந்ததாக. சகோதரர்களே, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அப்படி இடம்பெறாது. அனைத்து பிரதேசங்களுக்கும் உரிய அபிவிருத்தி அந்தந்த பிரதேசங்களுக்கு எப்படி இடம்பெற வேண்டுமோ அப்படித்தான் இடம்பெறும். அனைத்து பிரதேசங்களுக்கும் உரிய தேவைகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டுமோ அப்படித்தான் நிறைவேற்றப்படும். அப்படி அல்லாமல் அது
இங்கிருந்து பிரதிநிதி இருக்கின்றார் என்பதற்காக இங்கு அதிகமாகவும் இங்கே ஒரு பிரதிநிதி இல்லை என்பதற்காக இங்கே குறைவாகவும் அவர்களுடைய அபிவிருத்தி வரமாட்டாது. அடுத்தது எங்களுடைய ஆட்சி செயல்முறையில் முக்கியமான பங்காளர்களாக மக்கள் தான் இருப்பார்கள். இங்கே ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளுக்காகவும் வட்டார சபைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வட்டார சபைகள் தான் எங்களுடைய ஆட்சி செயல்முறையிலே பலம் மிக்க ஒரு அழகாக இருக்கும். எங்களுடைய ஆட்சி செயல்முறையிலே தனிப்பட்டவர்கள் ஒரு சமூகத்தை ஒரு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருக்க மாட்டார்கள். மக்கள் தான் அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். எனவே உங்களுக்கு கையில் தான் அதிகாரம் இருக்கின்றது. நாங்கள் அந்த ஆட்சியாளர்களுடைய கையில் இருந்து அதிகாரத்தை மக்களுடைய கைக்கு எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த தேர்தலிலே வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் இன மத குல பிரதேச வேறுபாடுகளை கடந்து எங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்டு அதனுடைய திட்டங்களின் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்யலாம். நாங்கள் நியமித்திருக்கின்ற ஒவ்வொரு பிரதிநிதியினுடைய செயற்பாடுகளுக்கும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். அவர்களுடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். அவர்கள் எங்களுடைய திட்டங்களுக்கு வெளியால் எங்களுடைய முறைமைகளுக்கு வெளியால் போகின்ற பொழுது அவர்களை மீள் அழைப்பதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம் என்ற அந்த செய்தியை கூறி நான் விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.